பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சங்கீதம் 77:20. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனத்தை தேவன் நடத்தின காரியத்தை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்டு மந்தையை போல. ஆட்டு மந்தையை குறித்து நாம் அறிய வேண்டுமானால், புரிய வேண்டுமானால் அதற்கு மேய்ப்பன் இல்லாமல் முடியாது. மீட்கப்பட்ட ஜனங்களை தங்கள் கால் போன போக்கில், தங்கள் மனம் போன போக்கில் கர்த்தர் விடவில்லை. மோசே ஆரோன் என்பவர்களின் கையாலே அவர்களை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறார். அப்படியேதான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார் என்று அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் உண்டு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துறேன், நான் அபிஷேகம் எடுத்துறேன், எனக்கு வரங்கள் இருக்கு, நான் தரிசனங்களை பார்க்கிறேன், எனக்கு யாரும் வழிநடத்த தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்று தாங்களே மேய்த்து கொண்டிருக்கிற கூட்டத்தார் உண்டு. அவர்கள் தாங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆட்டு மந்தையை போல வழிநடத்த படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்? ஆட்டு மந்தைக்கு மேய்ப்பன் காண்பிக்கிற பாதையில் மட்டுமே பயணிக்க தெரியும், வேறே பாதை தெரியாது. கொஞ்சம் ட்ராக் மாறினா கூட அந்த ஆடு திகைக்க ஆரம்பித்து விடும், கதற ஆரம்பித்து விடும், கத்த ஆரம்பித்து விடும். மேய்ப்பனுடைய பாதையை விட்டு விலகினாலே இந்த ஆடு எங்கேயாவது போய் சிக்க ஆரம்பித்து விடும். இதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரதான மேய்ப்பர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை விட்டு நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி கொஞ்சம் ட்ராக் மாறினாலே நம்ம ஏதாவது புதரில் போய் சிக்கி கொள்ளுவோம். நாம் சிக்கி கொண்டால் சிங்கம், கரடி என எது வேண்டுமானாலும் நம்மை தாக்குவதற்கு ரெடியா இருக்கிறது. பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். புல்லுள்ள இடமோ அமர்ந்த தண்ணீரோ அந்த மேய்ப்பனால மட்டும்தான் அதை எனக்கு காண்பித்து தர முடியும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் இருக்குமானால் அந்த மேய்ப்பனை விட்டு விலகவே மாட்டோம். மேய்ப்பன் தான் என்ன செய்கிறார்? புல்லுள்ள இடத்திலே கொண்டு போய் விடுகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவருக்கு தான் தெரியும். அவரோடு கூட இருந்தால், அவருடைய வழிநடத்துதல்ல இருந்தால், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். காரணம், அவருடைய கோவலும் தடியும் நம்மை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தி ஆயத்தமாக்கப்படும், நாம் பாதுகாக்கப்படுவோம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பாராம். ஆமேன். என்ன வந்தாலும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். காரணம், அவர் நமக்காய் அனுப்பப்பட்டது கூலிக்காக அல்ல, அவர் நமக்காய் சொந்தமாகவே அனுப்பப்பட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை மறந்து விடவே கூடாது. அன்று இஸ்ரவேலரை மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் ஆட்டு மந்தையை போல் வழி நடத்தினார் என்றார். இன்று நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பிதாவாகிய தேவன் நம்மை கொடுத்திருக்கிறார். அதை தானே இயேசு சொன்னார், என் பிதா என்னிடத்தில் கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும். நாம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்ட அவருடைய ஆடுகள், அவருடைய வழிநடத்தலில் இருப்போம் என்றால் நமக்கு வேண்டிய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரவும், நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்கும்படி அவரால் நடத்தப்படுவோம். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் நாம். இதை மறவாதபடிக்கு அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நன்றியப்பா. மேய்ப்பனே, உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வே, புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீர் அண்டை வழி நடத்தும் கோலினை கொண்டு என் பாதை மாற்றும். எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே நீர். எங்கள் மெய்ப்பராயிருந்து எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனப்பா.
மந்தையாடுகளாய் இருந்து உம்மையே பின்பற்ற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.